வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எப்படி ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன்லேருந்து டிஎஃப்ஏ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, அதாவது டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டா எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஒரு யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்ட ப்ராப்ளமோட தான் உங்களுக்கு எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்க போகிறேன். பாருங்கள், கன்ஸ்ட்ரக்ட் எ மினிமைஸ்டு டிஎஃப்ஏ ஃபார் த ரெகுலர் எக்ஸ்பிரஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஏக்கும் பிக்கும் ஆர் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டார் பண்ணுறோம் ஏபிபி. ஸோ இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ரெகுலர் எக்ஸ்பிரஷன். இந்த எக்ஸ்பிரஷனுக்கு மினிமைஸ்டு டிஎஃப்ஏ கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, கொடுத்துருக்கிற இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷனை என்எஃப்ஏவாக மாற்றணும், அதாவது நான் டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டாவாக மாற்றணும். ஸோ இது எப்படி மாற்றணும்னு உங்களுக்கு ப்ரீவியஸாக ஒரு ப்ராப்ளம் சொல்லி கொடுத்துருப்பேன், எப்படி ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் என்எஃப்ஏவை மாற்றுறது. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஸ்டெப் 1 வரப்போகுது. நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 என்ன பண்ணணும்னா, நம்ம கண்டுபிடிச்சா இப்போ என்எஃப்ஏ ஸ்டெப் 1ல் அந்த என்எஃப்ஏவை டிஎஃப்ஏவாக மாற்றணும். இதுதான் ஸ்டெப் 2. ஸ்டெப் 3 என்ன பண்ணணும்னா, ஸ்டெப் 2ல் கண்டுபிடிச்ச டிஎஃப்ஏவை மினிமைஸ்டு டிஎஃப்ஏவாக மாற்றணும். அப்படி மாற்றணும் தான் நம்மளுக்கு ஃபைனலாக மினிமைஸ்டு டிஎஃப்ஏ கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி 3 ஸ்டெப்ஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு மினிமைஸ்டு டிஎஃப்ஏ கிடைக்கும். கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும் ப்ராப்ளம், ஆனால் உங்களுக்கு ஈஸியாக ஒவ்வொரு ஸ்டெப்பும் புரிய வச்சிடறேன். இப்போ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எப்படி கொஷினில் கொடுத்த அந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷனை என்எஃப்ஏவாக மாற்றுறதுன்னு பார்க்கலாம். அதான் ஸ்டெப் 1, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் என்எஃப்ஏ ஃப்ரம் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஏ ஆர் பி ஹோல் ஸ்டார் ஏபிபி. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏக்கு இதான் ஏ டிரான்சிஷன். ஸோ இந்த ஏ டிரான்சிஷனுக்கு டயக்ராம் வரையணும். ஸோ ஏ டிரான்சிஷன் டயக்ராம் எப்படி வரையலான்னா, ஸோ இங்கே ஒரு சர்க்கிள் போட்டுப்போம். ஸோ இங்கே ஏ டிரான்சிஷன், அதுக்கு அதாவது இது இனிஷியல் ஸ்டேட்டு ஃபைனல் ஸ்டேட்டு. ஸோ இங்கே அந்த ஏ டிரான்சிஷன் எழுதியாச்சு. இங்கே நான் டபுள் சர்க்கிள் கொடுக்கலாம் ஃபைனல் ஸ்டேட்டுக்கு, ஏன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்குது. ஓகேங்களா? அதனால் நம்ம இனிஷியல் ஸ்டேட்டுக்கு ஒரு சர்க்கிள், ஃபைனல் ஸ்டேட்டுக்கு ஒரு சர்க்கிள், அந்த இடையில் ஒரு ஆரோ போட்டுட்டு இந்த ஏ வேல்யூ, அதாவது இந்த ஏ டிரான்சிஷன் எடுத்து இங்கே எழுதிடும். இப்போ அடுத்தது பி டிரான்சிஷன். ஸோ இங்கே ஒரு சர்க்கிள், இங்கே ஒரு சர்க்கிள், இனிஷியல் ஸ்டேட் ஃபைனல் ஸ்டேட், அதுக்கு இடையில் பி டிரான்சிஷன். ஸோ ஏ டிரான்சிஷன் எழுதியாச்சு, பி டிரான்சிஷன் எழுதியாச்சு. இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், ஆர் சிம்பிள், அதாவது ஆர் பண்ணுறோம். ஆர்னால என்ன பண்ணணும், இந்த ரெண்டு டிரான்சிஷன்ஸ்க்கு ஃப்ரண்ட்டில் ஒரு சர்க்கிள், இங்கே ஒரு இனிஷியல் ஸ்டேட்டு, இங்கே பக்கம் ஒரு சர்க்கிள், இது ஒரு ஃபைனல் ஸ்டேட்டு. இதுக்கு ரெண்டுத்துக்குமே நம்ம என்ன பண்ணணும்னா எம்டி டிரான்சிஷன்ஸ் மார்க் பண்ணணும், அதாவது எப்சிலான் டிரான்சிஷன். எப்சிலான்னா எம்டின்னு அர்த்தம். ஸோ இந்த பக்கம் ஒரு 2 எப்சிலான், இந்த பக்கம் ஒரு 2 எப்சிலான் டிரான்சிஷன்ஸ் மார்க் பண்ணணும். மார்க் பண்ணியாச்சுங்களா? இப்படி மார்க் பண்ணணும். இப்போ ஆர் முடிச்சு, ஆர் சிம்பிள் முடிச்சாச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ அடுத்தது பாருங்கள், இது கண்டுபிடிச்சதுக்கு மொத்தமாக நம்ம ஒரு ஸ்டார் கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு ஸ்டார் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இது மொத்தமாக இருக்குங்களா, இதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து நம்ம ஸ்டார் கண்டுபிடிக்கணும். அப்போது இந்த மொத்தமாக இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்டு, ஓகேங்களா, அதுமாரி இந்த பக்கம் ஒரு ஸ்டேட்டு. ஓகேங்களா? இந்த ஸ்டேட் எப்பயுமே எம்டியாக இருக்கும், எப்சிலான் டிரான்சிஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்டேட்டு, ரைட் சைடில் ஒரு ஸ்டேட்டு, இந்த 2 ஸ்டேட்டுமே எப்சிலான் டிரான்சிஷன்ஸ் தான் போகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ரிவர்ஸில் இங்கே ஒரு எப்சிலான் டிரான்சிஷன், இந்த ஸ்டாருக்கு இப்படிலாம் இருக்கும். அடுத்தது இதான் இனிஷியல் ஸ்டேட்டு, இங்கே தானே போட்டோம், இங்கே ஒன்று போட்டிருக்கோம். இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு கனெக்ஷன் கொடுத்து இங்கே ஒரு எப்சிலான் டிரான்சிஷன். ஸோ ஸ்டாருக்கு இப்படி தான் வரையணும். ஸோ ஃபஸ்ட்டு ஏ ட்ரா பண்ணணும், பி ட்ரா பண்ணணும், இந்த ரெண்டுத்துக்கும் ஆர் சிம்பிள் ட்ரா பண்ணணும். ஓகேங்களா? அப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டார் கண்டுபிடிக்கணும். ஸ்டார்னால் லெஃப்ட் சைடில் ஒரு இனிஷியல் ஸ்டேட்டு, ரைட் சைடில் ஒரு ஃபைனல் ஸ்டேட்டு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கும் ஒரு கனெக்ஷன் எப்சிலான், இங்கே ஒரு எப்சிலான், இங்கே ஒரு எப்சிலான், இங்கே ரிவர்ஸில் ஒரு எப்சிலான், இப்படிலாம் போட்டால் தான் ஸ்டாரோட ஃபினிஷிங். ஓகேங்களா? இப்போ அடுத்தது என்ன இருக்குது, பக்கத்தில் ஏபிபி இருக்குது. இது எல்லாமே மல்டிப்ளிகேஷன் இருக்குது, டாட் ப்ராடக்ட்டில் இருக்குது. ஸோ இது முடிச்சாச்சு, இதுக்கு பக்கத்தில் ஏ இருக்குது, அப்படின்னா இப்படி டைரக்ஷன் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். இது ஏ ஒரு ஸ்டேட்டு, அடுத்தது பி. ஸோ பி ஒரு ஸ்டேட்டு, திரும்ப இன்னொரு பி இருக்குது, அப்போனா இங்கே ஒரு பி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? கொடுத்தாச்சு பாருங்கள், ஏ கொடுத்தாச்சு,
பி கொடுத்தாச்சு, பி கொடுத்து இது எல்லாமே மல்டிப்ளிகேஷன் இருக்குது. டாட் ப்ராடக்ட்டில் இருந்துச்சுன்னா நான் அப்படியே ஒரு சர்க்கிளாக போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இதோட ப்ராப்ளம் முடிஞ்சது. அந்த லாஸ்ட் பியோட முடிஞ்சதுன்னா இங்கே டபுள் சர்க்கிள் கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. இதுதான் ஃபைனல் ஸ்டேட். ஸோ இதுதான் நம்மளுக்கு இனிஷியல் ஸ்டேட்டு. அந்த லாஸ்ட்டாக ப்ராப்ளம் முடியறதுனால அது ஃபைனல் ஸ்டேட். இதுதான் ஃபைனல் ஸ்டேட். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் பேர் கொடுக்க போகிறோம். ஸோ இது 0, இங்கேருந்து 0 வச்சுப்போம். 0 ஸ்டேட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேட். இப்போ இங்கே மேலே போவோம் 2 3, அப்புறம் இங்கே வந்துடணும் 4 5, இதுதான் 6 7 8 9. இந்த லாஸ்ட் ஸ்டேட் தான் 10th ஸ்டேட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம நம்பர்ஸ் கொடுத்துடணும். இது முடிச்சாச்சு. அப்போது ஒரு ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷன்ஸுக்கு நம்ம என்எஃப்ஏ ட்ரா பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஏக்கு ஒரு ட்ரான்சிஷன், பிக்கு ஒரு ட்ரான்சிஷன். இந்த ரெண்டுத்துக்குமே ஒரு ஆர் சிம்பிள் கொடுத்ததுனால ஃப்ரண்ட்டில் இங்கே ஒரு ஸ்டேட்டு, ரைட் ஹேண்ட் சைடில் இன்னொரு ஸ்டேட்டு, அதுக்கு எம்டி ட்ரான்சிஷன் எப்சிலான் ட்ரான்சிஷன் ட்ரா பண்ணிடணும். ஸ்டார் போட்டதுனால திரும்பவும் ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்டேட்டு, ரைட்டில் ஒரு ஸ்டேட்டு. ஓகேங்களா? இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு எப்சிலான் ட்ரான்சிஷன், இதுக்கு இடையில் ஒரு ரிவர்ஸில் ஒரு எப்சிலான் ட்ரான்சிஷன், இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிறதுக்கு எப்சிலான், இங்கே ஒரு எப்சிலான். இனி ஏபிபி எல்லாமே வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால நம்ம ஃபைனலாக ஏபிபின்னு 3 சர்க்கிள்ஸ் போட்டோம்னா முடிஞ்சு போச்சு, கனெக்ஷன் கொடுத்தோம்னா. ஸோ தான் இனிஷியல் ஸ்டேட்டு, ஃபைனல் ஸ்டேட். ஸோ இப்படி தான் வந்து ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ்க்கு என்எஃப்ஏ ட்ரா பண்ணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் 2, என்எஃப்ஏவை டிஎஃப்ஏவாக மாற்றணும். ஸோ அதுதான் ஸ்டெப் 2. இதுக்குள்ளே நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு எப்சிலான் க்ளோஷர்னு இங்கே எழுதிட்டு இது கீழே என்ன எழுதணும்னா 0லேருந்து 10 வரைக்கும் ஏன் எழுதியிருக்குன்னா நம்மளுக்கு ப்ரீவியஸ் டயக்ராமில் என்எஃப்ஏ டயக்ராமில் மொத்தம் எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குது பாருங்கள். 0 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ அந்த 10 நம்பர்ஸ் எடுத்து இங்கே லெஃப்ட் சைடில் எழுதிடணும். ஃபஸ்ட்டு எழுதிட்டு என்ன பண்ணணும்னா திரும்பவும் இங்கே ஸ்டேட்ஸ்னு ஹெட்டிங் போட்டுட்டு இங்கே 0லேருந்து 10 வரைக்கும் எழுதிருக்கும் இல்லையா, இதை எடுத்து அப்படியே பக்கத்தில் எழுதுங்க பார்க்கலாம். 0 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி எழுதிடணும். எழுதிட்டு இப்போ என்ன பார்க்கணுன்னா இந்த 0க்கு பார்க்கணும். இப்போ 0லேருந்து எங்கெல்லாம் எப்சிலான் ட்ரான்சிஷன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். 0லேருந்து எங்கெல்லாம் எப்சிலான் ட்ரான்சிஷன்ஸ் இருக்குதுன்னு இந்த டயக்ராமில் பார்க்கணும். இப்போ 0 எங்கே இருக்குங்களா? 0லேருந்து எப்சிலான் ட்ரான்சிஷன் எங்கே இருக்குது? அதாவது இ ட்ரான்சிஷன். ஓகேங்களா? இந்த எப்சிலான் சிம்பிள் 1ல் இருக்குது. ஓகேங்களா? அப்போ அந்த 1 எடுத்து எழுதணும். எழுதியாச்சா? நெக்ஸ்ட் அடுத்தது அப்படியே 1லேருந்து பாருங்கள். 1லேருந்து 2லேயும் ஒரு எப்சிலான் ட்ரான்சிஷன் இருக்குது, 4லேயும் ஒரு எப்சிலான் ட்ரான்சிஷன் இருக்குது. அப்போ 2ம் 4ம் எழுதலாம். 2ம் 4ம் எழுதலாம். அதுக்கு அடுத்தது பாருங்கள். இப்போ 2லேருந்து கை வச்சுங்க. 2க்கு அப்புறமா எப்சிலான் இல்லை, அதுதான் இதோட ஸ்டாப்பு. 4க்கு அப்புறமா எப்சிலான் இல்லை, இதோட ஸ்டாப்பு. திரும்ப அப்படியே ரிவர்ஸில் வந்துடுங்க. ரிவர்ஸில் வந்து திரும்ப 0ல் வந்தீங்கன்னா இங்கே ஒரு எப்சிலான் ட்ரான்சிஷன் போகுது பாருங்கள். 0லேருந்து எங்கே போகுது? 7க்கு போகுது. அப்போது 0லேருந்து 7க்கு போனாலும் 7 இன்க்ளூட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? நம்ம 0லேருந்து எப்சிலான் ட்ரான்சிஷன்ஸ் எந்தெந்த ஸ்டேட்ஸுக்கெலாம் போகுதுன்னு பார்க்கணும். ஸோ 0லேருந்து எங்கெல்லாம் போகுது? ஸோ எப்பயுமே இது ஃபஸ்ட்டு என்ன இருக்கோ அப்படியே எழுதிட்டோம். 0லேருந்து 10 வரைக்கும் எழுதிட்டோம். அதுக்கப்புறமா 1க்கு போகுது, 2க்கு போகுது, 4க்கு போகுது, 7க்கு போகுது. இந்த 4 ஸ்டேட்ஸுக்குமே போகுது. இது எப்சிலான் ட்ரான்சிஷன் 0லேருந்து. இப்போ 1க்கு பார்க்க போகிறோம். ஸோ 1க்கு பார்க்கலாமா? 1க்கு பாருங்கள். இப்போ 1ல் கை வச்சுக்கணும். 1லேருந்து எப்சிலான் ட்ரான்சிஷன் போதா பாருங்கள். 2க்கு போகுது, 4க்கு போகுது. அப்போ 2ம் 4ம் எடுத்து எழுதலாம். 2ம் 4ம் எடுத்து எழுதியாச்சு. அதுக்கப்புறமா வேறு எங்கேயுமே போகல. அதுக்கப்புறம் இங்கே ஏ வந்துச்சு, பி வந்துச்சு, அதெல்லாம் எப்சிலான் கிடையாது. அதுக்கப்புறம் இங்கே 1லே திரும்ப செக் பண்ணி பாருங்கள். 1ல் வந்து இந்த 2 ஏரோ மட்டும் தான் வெளியில் போகுது. அப்போ இதில் தான் நம்ம பார்க்க முடியும். எப்சிலான் இங்கே 2 தான் இருக்குது. ஸோ 2க்கும் 4க்கும் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த 2ம் 4ம் மட்டும் தான் நம்ம அந்த டேபிளில் எழுத முடியும். அதுக்கு அடுத்தது பாருங்கள். இப்போது 3க்கு பார்க்க போகிறோம். 2க்கு பார்க்க போகிறோம். 2க்கு பார்க்கலாமா? 2ல் பாருங்கள். 2ல் இருக்கிறது ஒரே ஒரு ஏரோ தான் வெளியில் போகுது, அதுவும் ஏ தான், அதில் எப்சிலானே இல்லை. ஸோ நம்ம எழுத தேவையில்லை. ஸோ 2க்கு நம்ம எதுவுமே இல்லாதனால அப்படியே காலியாக விட்டுடுங்க. நெக்ஸ்ட் இப்போ 3க்கு பார்க்க போகிறோம்.
ஸோ 3க்கு வந்து 5 ஸ்டேட்ஸ் வந்துருக்கு பாருங்கள். 6 7 1 2 4ன்னு எக்ஸ்ட்ராவா. அப்போ 3லேருந்து பார்க்கலாமா? பாருங்கள் 3 ஸ்டேட்ஸ்க்கு பார்க்கலாம். இப்போ 3 இங்கே தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து எப்சிலான் 6ல் இருக்குது, ஒரு எப்சிலான் 7ல் இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் 3லேருந்து 6லேருந்து அப்படியே 6லேருந்து இப்படி வந்தோம்னா ரிவர்ஸில் வந்தால் 1ல் இருக்குது. ஸோ 3 6 7 அப்புறம் 1ல் இருக்குது. 1லேருந்து இப்படி போனோம்னா 2ல் இருக்குது. 1லேருந்து இப்படி போனோம்னா 4ல் இருக்குது. அப்போ எதெல்லாம் இருக்குது? 3 6 7 1 2 4 இத்தனை நம்பர்ஸ் இருக்குது. 3 6 7 6லேருந்து போகுது. ஓகே 3 6 7 1 2 4 அதான் 3 6 7 1 2 4. ஈஸியாக இருக்கும். இப்படி தான் நம்ம டேபிளை ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். புரியுதுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 6க்கு எழுத போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 6ல் பார்க்கணும். 6ல் இந்த டயக்ராம் பாருங்கள். 6லேருந்து பாருங்கள். இப்போ 6ல் கை வச்சுக்கோங்க. இங்கேருந்து எப்சிலான் எங்கே போகுது? இங்கே ஒரு ஆரோ வெளியில் போகுது, இப்படி ஒரு ஆரோ வெளியில் போகுது. ஃபஸ்ட்டு இப்படி போய்டும். 7க்கு போகுது. 7க்கு அப்புறம் ஸ்டாப், எப்சிலான் சிம்பிள் இல்லை. ஸோ 7க்கு போகுது. இப்படியே வந்தோம்னா 1க்கு போகுது. 1லேருந்து 2க்கு எப்சிலான் இருக்குது, 4க்கும் எப்சிலான் இருக்குது. அப்போ 6 7 எழுதலாம். அப்புறம் 6லேருந்து 1 எழுதலாம், 2 எழுதலாம், 4 எழுதலாம். அதுதான் எடுத்து இங்கே எழுதியிருப்பாங்க. 6 7 1 2 4. ஸோ இந்த 7 8 9 10க்குலாம் வந்து பார்க்கும்போது அந்த எப்சிலான் சிம்பிள் இருக்காது. அதால் நம்ம அப்படியே காலியாக விட்டுடுவோம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து இந்த க்ளோஷர் டேபிள் ஃபில் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணோம்? க்ளோஷர்னு ஹெட்டிங் போட்டு எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குன்னு இங்கே லெஃப்ட் சைடு எழுதணும். அப்புறமா ரைட் ஹேண்ட் சைடில் ஸ்டேட்ஸ்னு ஹெட்டிங் போட்டு இங்கே என்ன எழுதுனீங்களோ எடுத்து அப்படிங்க ரைட் ஹேண்ட் சைடில் எழுதிடணும். 0 1 2 3 4 5 6 7 8 9 10 எழுதிட்டு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே வந்து எப்சிலான் டிரான்சிஷன்ஸ் எங்கெங்கே வருதுன்னு பார்க்கணும். 0க்கு 1 2 4 7 எல்லாம் அதாவது எப்சிலான் சிம்பிள் டிரான்சிஷன்ஸ் இருக்கும். அதெல்லாம் எடுத்து எழுதணும். இல்லைன்னா அப்படியே காலியாக விட்டுடலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து க்ளோஷர் டேபிள் ஃபில் பண்ணுறது. சரி, இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி க்ளோஷர் டேபிள் ஃபில் பண்ணணும்னு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறது மூவ் ஆஃப் கேபிட்டல் A, ஸ்மால் a. இந்த கேபிட்டல் A எங்கேருந்து எடுக்கணும்னா, நம்ம ப்ரீவியஸாக கண்டுபிடிச்ச இந்த க்ளோஷர் டேபிளில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்ஸ் என்ன இருக்குது? 0 1 2 4 7. இதுதான் நம்ம ஏன்னு எடுத்துக்கணும். ஸோ இதுதான் நம்ம என்ன எடுத்துக்கணும்? ஏன்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? இது ஃபுல்லாகவே ஏன்னு அர்த்தம். கேபிட்டல் A, A. ஏன் இந்த ஸ்மால் ஏ எடுக்கிறோம்னா, கொஸ்டினில் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் இருக்கிறது 2 வேரியபிள்ஸ் தான். ஏ இருக்குது, பி இருக்குது. ஸோ அதனால் நம்ம கேபிட்டல் A, ஸ்மால் ஏ கண்டுபிடிக்கணும், கேபிட்டல் A, ஸ்மால் பி கண்டுபிடிக்கணும், 2 வேரியபிளுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஏ கண்டுபிடிச்சிடும். இப்போ என்னென்ன வேல்யூஸ் இருக்குது? 0 1 2 4 7. இதில் நம்ம போய் ஏ எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஓகேங்க, டயக்ராமில் பாருங்கள். இந்த டயக்ராமில் ஏ எங்கெல்லாம் இருக்குது? நம்ம எடுத்துக்க வேண்டியது 0 1 2 4 7. 0லேருந்து ஏ எதனா வருதா? வரல, கேன்சல். நெக்ஸ்ட் 1லேருந்து ஏ டிரான்சிஷன் எதாவது இருக்கா? இல்லை, கேன்சல். 2லேருந்து ஏ டிரான்சிஷன் இருக்குது. எதுக்கு இருக்குது? 3க்கு இருக்குது. ஸோ 2லேருந்து 3க்கு இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்தது 4க்கு பார்க்கணும். 4லேருந்து ஏ டிரான்சிஷன் ஏதாவது இருக்கா? இல்லை, கேன்சல். நெக்ஸ்ட் அடுத்தது 7லேருந்து ஏதாவது ஏ டிரான்சிஷன் இருக்கா? இருக்குது. எங்கே போய் முடியுது? 8க்கு முடியுது. அப்போது நம்மளுக்கு ஆன்சர் என்னதுன்னா 3, 8 தான் எடுத்து எழுதணும். என்ன எழுதணும்? 3, 8. ஸோ இந்த இடத்துல 3, 8 எடுத்து எழுதணும். ஓகேங்களா? சரி, இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, க்ளோஷர் ஆஃப் 3, 8. இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, க்ளோஷரில் 3க்கு என்ன ஆன்சர்ஸ் இருக்குது, 8க்கு என்ன ஆன்சர் இருக்குதுன்னு பார்க்கணும். இந்த டேபிளில் 3க்கு என்ன ஆன்சர் இருக்குது? 3 6 7 1 2 4. இதுதான் 3. இந்த 3க்கு என்ன ஆன்சர்ஸ் இருக்குது? 3 6 7 1 2 4. அதை எடுத்து எழுதிக்கணும். 3 6 7 1 2 4. அடுத்தது 8க்கு என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். டேபிளில் 8க்கு என்ன இருக்குது? 8 தான் இருக்குது. ஸோ அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியது தான் 8. இப்போ இதை என்ன பண்ணணும்? அரேஞ்ச் பண்ணி எழுதணும். 1 2 3 4 6 7 8. அதை எடுத்து அரேஞ்ச் பண்ணி எழுதியாச்சு. இப்போ நம்ம ஏ என்ன எடுத்துக்கிட்டோம்? 0 1 2 4 7 ஸ்டார்டிங் ஸ்டேட்ஸை ஏன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்மளுக்கு ஆன்சர் வந்து புதுசாக ஒரு செட்டு வந்திருக்கு. அப்போ அதை நம்ம பி ஸ்டேட்டுன்னு எடுத்துக்கணும் புதுசாக. ஓகேங்களா? இப்போ அடுத்தது மூவ் ஆஃப்
கேபிட்டல் ஏ கமா ஸ்மால் பி கண்டுபிடிக்கணும். கேபிட்டல் ஏ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அதை எடுத்து எழுதிக்கலாம். 0 1 2 4 7 அதை எடுத்து எழுதிக்கிட்டு கமா பி. இப்போது டயக்ராமில் போய் பி பார்க்கணும். 0 1 2 4 7ல் என்னது 0 1 2 4 7 இதில் வந்து எங்கேயாவது பி வருதான்னு பார்க்கணும். 0ல் பி டிரான்சிஷன் இருக்கா, இல்லை, கேன்சல். 1ல் பி டிரான்சிஷன் இருக்கா, இல்லை, கேன்சல். 2ல் பி டிரான்சிஷன் இருக்கா, இல்லை, கேன்சல். 4லேருந்து பி டிரான்சிஷன் இருக்குது, எங்கே இருக்குது, 5ல் இருக்குது. நெக்ஸ்ட் 7லேருந்து பி டிரான்சிஷன் இருக்கா, இல்லை, ஸோ கேன்சல். அப்போ நம்மளுக்கு ஆன்சர் 5 மட்டும்தான். ஸோ அந்த 5 மட்டும் எடுத்து எழுதுனா போதும். இப்போ புரியுதுங்களா எப்படி எடுத்து எழுதுறேன்னு? ஸோ இந்த இடத்துல 5 மட்டும்தான் ஆன்சர் வரும். இப்போ இ க்ளோஷர் ஆஃப் 5 கண்டுபிடிக்கணும். இ க்ளோஷர் ஆஃப் 5 எப்படி கண்டுபிடிக்கணும்? டேபிளில் போய் பார்க்கணும். 5க்கு என்ன இருக்குது, 5 6 7 1 2 4. அதை எடுத்து இங்கே எழுதிக்கணும். 5 6 7 1 2 4. இதை அரேஞ்ச் பண்ணி எழுதுங்க. 1 2 4 5 6 7 1 2 4 5 6 7. இதுவும் பாருங்கள், இந்த ஆன்சரும் பாருங்கள், புதுசாக வந்திருக்கு ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி இருக்குது, புதுசாக வந்திருக்கு. இது 0 1 2 4 7 ஏ, இது வந்து பி. இதுவும் சேமாவாக இருக்குது, இல்லை. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது வேல்யூஸ். அப்போது புதுசாக ஒரு ஸ்டேட் வந்திருக்கு சி. ஓகேங்களா? இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஏ ஸ்டேட்டுக்கு ஏ கமா ஏ கமா பி கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறமா இந்த பி வந்திருக்குங்களா, இந்த பிக்கும் மூவ் ஆஃப் பி கமா ஏ பி கமா பி கண்டுபிடிக்கணும். இந்த சிக்கும் கண்டுபிடிக்கணும். மூவ் ஆஃப் சி கமா ஏ சி கமா பி கண்டுபிடிக்கணும். ஏன்னா புது புது ஸ்டேட் ஆன்சராக வந்திருக்கு இல்லையா, இந்த ஸ்டேட்ஸுக்கும் நம்ம கண்டினியூ பண்ணிக்கிட்டே போகணும். நெக்ஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறது மூவ் ஆஃப் கேபிட்டல் பி கமா ஸ்மால் ஏ. கேபிட்டல் பி என்ன இருக்குது, ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் நம்ம கேபிட்டல் பி கண்டுபிடிச்சிட்டோம். 1 2 3 4 6 7 8. அதை எடுத்து இங்கே யூஸ் பண்ணிக்கணும். 1 2 3 4 6 7 8 கமா ஏ. இப்போது டயக்ராமில் இந்த வேல்யூஸ்க்கெலாம் ஏ எங்கே வருதுன்னு பார்க்கணும். 1 2 3 4 6 7 8. 1 2 3 4 6 7 8. இங்கே இதில் எங்கெல்லாம் ஏ ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். 1ல் ஏ டிரான்சிஷன் இருக்கா, இல்லை. 2ல் இருக்கா, இருக்குது. 2க்கு எங்கே போகுது, 3க்கு போகுது. ஸோ 2க்கும் 3க்கும் ஏ இருக்குது. நெக்ஸ்ட்டு 3லேருந்து ஏ டிரான்சிஷன் இருக்கா, இல்லை. 4லேருந்து ஏ டிரான்சிஷன் இருக்கா, இல்லை. 6லேருந்து ஏ டிரான்சிஷன் இருக்கா, இல்லை, எப்சிலான் தான் இருக்குது. நெக்ஸ்ட் 7லேருந்து ஏ டிரான்சிஷன் இருக்கா, இருக்குது. 7லேருந்து எங்கே போகுது, 8க்கு போகுது. நெக்ஸ்ட்டு 8லேருந்து ஏ டிரான்சிஷன் இருக்கா, இல்லை. அப்போ ஆன்சர் வந்து 3 8 தான் ஆன்சர். அதை எடுத்து எழுதிக்கணும். அது 3 8 தான் ஆன்சர். ஓகேங்களா? அப்போது 3 8 தான் ஆன்சர். ஸோ இ க்ளோஷர் ஆஃப் 3 8 நம்ம ப்ரீவியஸ் ஸ்டெப்ஸ்லேயே கண்டுபிடிச்சிட்டோம். எங்கே இருக்குது, இ க்ளோஷர் ஆஃப் 3 8. இந்த ஆன்சர் எடுத்து அப்படியே காப்பி பண்ணிக்க வேண்டியது தான். 1 2 3 4 6 7 அங்கே என்ன இருக்கோ அப்படியே எடுத்து எழுதிட்டு திரும்பவும் நம்மளுக்கு பி ஆன்சர் தான் வந்திருக்கு. அதாவது திரும்ப அதே செட் வந்ததுக்கு அதனால் பின்னு எழுதியிருக்கோம். புரியுதுங்களா? இ க்ளோஷர் ஆஃப் 3 8 ப்ரீவியஸ் ஸ்டெப்பு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதை எடுத்து அப்படியே காப்பி பண்ணி இங்கே எழுதிக்க வேண்டியது தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மூவ் ஆஃப் கேபிட்டல் பி கமா ஸ்மால் பி. கேபிட்டல் பி நம்ம என்ன யூஸ் பண்ணோம், 1 2 3 4 6 7 8 கமா பி. இப்போ டயக்ராமில் போய் இந்த வேல்யூஸ்க்கெலாம் பி செக் பண்ணணும். 1 2 3 4 6 7 8. 1 2 3 4 6 7 8 இந்த வேல்யூஸ்க்குலாம் நம்ம பி செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 1க்கு பி இருக்கா பாருங்கள், இல்லை. 2க்கு பி டிரான்சிஷன் இருக்கா, இல்லை. நெக்ஸ்ட்டு 3க்கு பார்க்கணும். 3க்கு பி இருக்கா, இல்லை. 4க்கு பி இருக்குது, எங்கே போகுது, 5க்கு போகுது. நெக்ஸ்ட் 6க்கு இருக்கா பாருங்கள் பி டிரான்சிஷன், இல்லை. 7க்கு பி டிரான்சிஷன் இருக்கா, இல்லை. ஆனால் 8க்கு பி டிரான்சிஷன் இருக்குது, எங்கே போகுது, அது 9க்கு போகுது. அப்போது 5 9 தான் ஆன்சர். ஓகேங்களா? அப்போ 5 9 எடுத்து அங்கே எழுதிக்கணும். 5 9. அப்போது 5 9 தான் ஆன்சர். ஸோ இ க்ளோஷர் ஆஃப் 5 9 கண்டுபிடிக்கணும். இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா டேபிளில் பார்க்கணும். டேபிளில் 5க்கு என்ன வேல்யூ இருக்குது, 5 6 7 1 2 4. அதை எடுத்து எழுதணும். 5 6 7 1 2 4 அது அந்த வேல்யூ எடுத்து எழுதணும். கமா 9க்கு என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். டேபிளில் 9க்கு என்ன வேல்யூ இருக்குது,
9 தான் இருக்குது. ஸோ அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியது தான். ஸோ 9 எடுத்து எழுதியாச்சு. இப்போ இதை அரேஞ்ச் பண்ணி எழுதணும். 1 2 4 5 6 7 9 1 2 4 5 6 7 9. இது ஒரு புது செட்டாக வருதுங்களா ஆன்சரு? ஸோ ஏவும் கிடையாது, இது பியும் கிடையாது, சியும் கிடையாது. ஸோ புதுசாக வரதான் நம்ம புது ஒரு பேர் வைக்க போகிறோம், டி. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்மளுக்கு 4 ஸ்டேட்ஸ் வந்திருக்கு இது வரைக்கும். ஏக்கு வந்தது, நம்ம ஏ வந்தது, அது ஏ காமா பி கண்டுபிடிச்சோம். ஸோ பி காமா பி கண்டுபிடிச்சோம். சின்னு ஒரு ஸ்டேட் வந்திருக்கு, அதுவும் கண்டுபிடிக்கணும், சி காமா பி. டின்னு ஒரு புது ஸ்டேட் வந்திருக்கு, டி காமா பின்னு. இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு போய்கிட்டே இருக்கணும். இப்போ அடுத்தது மூவ் ஆஃப் சி காமா ஏ. ஏன்னா நம்ம சி ஸ்டேட்ஸ் ஏற்கனவே ஒன்று கண்டுபிடிச்சோம், அதுக்கும் கண்டுபிடிக்கணும், சி காமா ஏ. சி என்ன கண்டுபிடிச்சோம் ப்ரீவியஸ் ஸ்டெப்ஸில்? சி வேல்யூ 1 2 4 5 6 7. அதை எடுத்து எழுதிக்கணும். 1 2 4 5 6 7 இதான் சி வேல்யூ கமா ஏ. இப்போ டயக்ராமில் போயிட்டு 1 2 4 5 6 7க்கு ஏ செக் பண்ணணும். 1 2 4 5 6 7 இதில் எங்கே ஏ வருதுன்னு பார்க்கணும். 1ல் ஏ ட்ரான்சிஷன் வருதா? வரல. 2ல் வருது ஏ ட்ரான்சிஷன். அது எங்கே போகுது? 3க்கு போகுது. நெக்ஸ்ட்டு 4ல் வருதா ஏ ட்ரான்சிஷன்? வரல, பி தான் வருது. 5ல் ஏ இருக்கா? இல்லை. 6லேருந்து ஏ ட்ரான்சிஷன் இருக்கா? இல்லை. 7லேருந்து ஏ ட்ரான்சிஷன் இருக்குது, அது எங்கே போகுது? 8க்கு போகுது. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 3 காமா 8. இந்த 3 காமா 8 தான் எடுத்து அங்கே நம்ம ஆன்சர் எழுத போகிறோம். 3 காமா 8 எழுதிருக்குமா? 3 காமா 8. therefore E closure of 3 காமா 8 நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சோம் ப்ரீவியஸ் ஸ்டெப்பில், நம்ம பார்த்து எழுத தேவையில்லை. ஸோ E closure of 3 காமா 8 கண்டுபிடிச்சிருக்குமா? இதை எடுத்து அப்படியே காப்பி பண்ணி இங்கே எழுதிக்க வேண்டியது தான். ஸோ இது என்னதான் ஆன்சர்? பி தான் ஆன்சர். ஓகேங்களா? பி தான் ஆன்சர். ஸோ சேம் செட்டு தான் வந்திருக்கு. இப்போ அடுத்தது மூவ் ஆஃப் சி காமா பி கண்டுபிடிக்கணும். சி வேல்யூ என்ன எடுத்துக்கிட்டோம்? 1 2 4 5 6 7. அதை எடுத்து எழுதிக்கிட்டு இதில் நம்ம பி செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? 1 2 4 5 6 7ல் பி. 1 2 4 5 6 7 இதில் நம்ம பி செக் பண்ணோம். 1ல் பி ட்ரான்சிஷன் வந்திருக்கா? வரல. 2ல் பி ட்ரான்சிஷன் இருக்கா? இல்லை. 4ல் பி ட்ரான்சிஷன் இருக்கா? இருக்குது, பி இருக்குது. அது எங்கே போகுது? 5க்கு போகுது. நெக்ஸ்ட் 5ல் பி ட்ரான்சிஷன் இருக்கா? இல்லை. 6ல் பி ட்ரான்சிஷன் இருக்கா? இல்லை. 7ல் பி ட்ரான்சிஷன் இருக்கா? இல்லை. அப்போது நம்மளுக்கு ஆன்சர் 5 மட்டும்தான். அப்போ அந்த 5ஐ மட்டும் தான் எடுத்து எழுத போகிறோம். 5ஐ மட்டும் தான் எடுத்து எழுதிருக்கணும். எழுதிருக்காங்களா? 5 மட்டும். ஸோ E closure of 5. ஸோ இந்த 5க்கு ஆன்சர் எங்கே பார்க்கணுன்னா அந்த நம்ம டேபிளில் பார்க்கணும். 5க்கு என்ன இருக்குது? 5 6 7 1 2 4. அதை எடுத்து எழுதிக்க வேண்டியதான். 5 6 7 1 2 4. 5 6 7 1 2 4. இதை நான் அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிட்டேன். ஏன் அப்படி எழுதிக்கிட்டு நம்ம ஏற்கனவே E closure of 5 ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சிட்டோம். கரெக்டாக தானே? E closure of 5 வந்து ஸ்டார்டிங்கில் எங்கேயோ கண்டுபிடிச்சிருப்போம். அப்படியே எடுத்து காப்பி பண்ணிக்க வேண்டியது. அதுக்கு பேரும் கொடுத்தாச்சு, சீனு. ஸோ நம்ம ப்ரீவியஸாக கண்டுபிடிச்சோம்னா அதை எடுத்து அப்படியே டேரெக்டாக எழுதிட்டு அதே பேர் கொடுத்துடலாம், அவ்வளோதான். ஓகேங்களா? சீனே வந்திருக்கு பேர். ஏன்னா நம்ம சி ஆன்சர் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியது தான். இப்போது இது வரைக்கும் நம்மளுக்கு 4 ஸ்டேட் வந்திருக்கு, ஏ பி சி டி. இதில் சி வரைக்கும் முடிச்சாச்சு. இப்போ டி கண்டுபிடிக்கணும். மூவ் ஆஃப் டி கமா ஏ. டி என்ன கண்டுபிடிச்சோம்? அது எங்கே கண்டுபிடிச்சோம்? இந்த டி வேல்யூ இந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்கோம். 1 2 4 5 6 7 9. அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கணும். 1 2 4 5 6 7 9 கமா ஏ. இப்போ டயக்ராமில் போயிட்டு 1 2 4 5 6 7 9 செக் பண்ணணும். 1 2 4 5 6 7 9. ஸோ இதெல்லாம் வந்து எங்கே ஏ இருக்குன்னு செக் பண்ணணும். 1லேருந்து ஏ ட்ரான்சிஷன் இருக்கா? இல்லை, கேன்சல். 2லேருந்து ஏ ட்ரான்சிஷன் இருக்குது, அது எங்கே போகுது? 3க்கு போகுது. 4லேருந்து ஏ ட்ரான்சிஷன் இருக்கா? இல்லை. 5லேருந்து ஏ ட்ரான்சிஷன் இருக்கா? இல்லை. நெக்ஸ்ட்டு 6க்கு பார்க்கணும். 6லேருந்து ஏ ட்ரான்சிஷன் இருக்கா? இல்லை. 7லேருந்து ஏ ட்ரான்சிஷன் இருக்குது, அது எங்கே போகுது? 8க்கு போகுது. நெக்ஸ்ட்டு 9லேருந்து ஏ ட்ரான்சிஷன் இருக்கா? இல்லை. ஸோ ஆன்சர் 3 காமா 8. அதை தான் எடுத்து அங்கே எழுதணும். 3 காமா 8.
3, 8. Therefore, E closure of 3, 8 நம்ம ஸ்டார்டிங்லேயே கண்டுபிடிச்சிட்டோம். அப்படியே எடுத்து காப்பி பண்ணிக்க வேண்டியது தான். E closure of 3, 8 என்ன இருக்குது, இது எடுத்து அப்படியே காப்பி பண்ணிக்க வேண்டியது தான். பி தானே ஆன்சர். ஸோ எடுத்து அப்படியே காப்பி பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ நீங்கள் திரும்ப அந்த டேபிள் பார்த்து எழுத வேண்டிய அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் மூவ் ஆஃப் கேபிட்டல் டி காமா பி கண்டுபிடிக்கணும். டி என்ன எடுத்துக்கிட்டோம், 1 2 4 5 6 7 9 காமா பி. இப்போ டயக்ராமில் போயிட்டு 1 2 4 5 6 7 9க்கு பி செக் பண்ணணும். 1 2 4 5 6 7 9 இதுக்கு பி செக் பண்ணும். 1ல் பி டிரான்சிஷன் வருதா, வரல. 2ல் பி டிரான்சிஷன் வருதா, வரல. 4ல் பி டிரான்சிஷன் வருது, அது எங்கே போகுது, 5க்கு போகுது. நெக்ஸ்ட் 5ல் பி டிரான்சிஷன் வருதா, வரல. 6ல் பி டிரான்சிஷன் வருதா, வரல. 7ல் பி டிரான்சிஷன் வருதா, வரல. 9ல் பி டிரான்சிஷன் வருது, அது எங்கே போகுது, 10க்கு போகுது. ஸோ ஆன்சர் 5, 10. ஸோ இந்த 5, 10 தான் எடுத்து அங்கே எழுதணும். ஸோ 5, 10 E closure of 5, 10. இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்போ டேபிளில் போகணும். 5க்கும் 10க்கும் என்ன வேல்யூ இருக்குன்னு. 5க்கு என்ன இருக்குது, 5 6 7 1 2 4. 10க்கு 10 தான் இருக்குது. அப்படியே சேர்த்து எழுத வேண்டியது தான். அப்படி என்ன பண்ணலாம், சேர்த்து எழுத வேண்டியது தான். 5 6 7 1 2 4. இது எதுக்கு ஆன்சர், இது 5க்கான ஆன்சர். 10க்கு 10 தான் இருக்குது. ஸோ இது அரேஞ்ச் பண்ணி எழுதலாமா, 1 2 4 5 6 7 10. ஸோ இதை அரேஞ்ச் பண்ணி எழுதும்போது நம்மளுக்கு புது செட்டு வருது. ஏவும் வரல, பியும் வரல, சியும் வரல, டியும் வரல. புதுசாக ஒரு செட்டு வந்தாலும் இதுக்கு ஒரு பேர் கொடுத்துடலாம். ஈன்னு பேர் கொடுத்தாச்சு. அப்போது மொத்தம் நம்மளுக்கு 5 ஸ்டேட்ஸ் வந்திருக்கு. ஏ பி சி டி இ. ஏக்கு கண்டுபிடிச்சாச்சு, பிக்கு கண்டுபிடிச்சாச்சு, சிக்கு கண்டுபிடிச்சாச்சு, டி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஈக்கு வந்து இ காமா ஏ, இ காமா பி கண்டுபிடிக்கணும். மூவ் ஆஃப் இ காமா ஏ. ஓகேங்களா. அப்புறம் மூவ் ஆஃப் இ காமா பி கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இ என்ன கண்டுபிடிச்சோம் ப்ரீவியஸ் ஸ்டெப்பில், 1 2 4 5 6 7 10. 1 2 4 5 6 7 10 காமா ஏ. இப்போ டயக்ராமில் போயிட்டு இந்த வேல்யூஸ்க்கு ஏ எங்கெல்லாம் வந்து பார்க்கணும். 1 2 4 5 6 7 10. 1 2 4 5 6 7 10. ஸோ இதுக்கெல்லாம் ஏ எங்கே வருதுன்னு பார்க்கணும். 1லேருந்து ஏ டிரான்சிஷன் வருதா, வரல. 2லேருந்து ஏ டிரான்சிஷன் வருது, எங்கே போகுது, 3க்கு போகுது. நெக்ஸ்ட் 4லேருந்து ஏ டிரான்சிஷன் வருதா, வரல. 5லேருந்து ஏ டிரான்சிஷன் வருதா, வரல. 6லேருந்து ஏ டிரான்சிஷன் வருதா, வரல. 7லேருந்து ஏ டிரான்சிஷன் வருது, எங்கே போகுது, 8க்கு போகுது. 10லேருந்து ஏ டிரான்சிஷன், இந்த பக்கம் டிரான்சிஷன் கிடையாது, கேன்சல். அப்போ ஆன்சர் 3, 8. ஆன்சர் என்னது, 3, 8. அந்த 3, 8 எடுத்து எழுதணும். என்ன எழுதணும், 3, 8. இ க்ளோஷர் ஆஃப் 3, 8 நம்ம ப்ரீவியஸ் ஸ்டெப்ஸ்லேயே கண்டுபிடிச்சிட்டோம். அப்படியே அதை பார்த்து காப்பி பண்ணி எழுத வேண்டியது தான். என்ன இருக்குன்னா 1 2 3 4 6 7 8. ஸோ பி தான் ஆன்சர் வருது திரும்பவும். ஸோ நம்ம ஏதாவது இ க்ளோஷர் முன்னாடியே கண்டுபிடிச்சி அதை பார்த்து எழுதிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் மூவ் ஆஃப் கேபிட்டல் இ காமா பி. இ என்ன இருக்குது, இதுதான் நம்ம ஈன்னு எடுத்துக்கிட்டோம், அதே தான் இங்கேயும் எடுத்துக்கணும், காமா பி. இப்போ டயக்ராமில் போயிட்டு 1 2 4 5 6 7 10க்கு பி செக் பண்ணும். 1 2 4 5 6 7 10க்கு பி செக் பண்ணும். 1ல் பி டிரான்சிஷன் இருக்கா, இல்லை. 2ல் பி டிரான்சிஷன் இருக்கா, இல்லை. ஏ தான் இங்கே இருக்குது, இல்லை. 4ல் பி டிரான்சிஷன் இருக்குது. இந்த 4 எங்கே போகுது, 5க்கு போகுது, பி டிரான்சிஷன். நெக்ஸ்ட்டு 5லேருந்து பி டிரான்சிஷன் இருக்கா, இல்லை. 6லேருந்து பி டிரான்சிஷன் இருக்கா, இல்லை. 7லேருந்து பி டிரான்சிஷன் இருக்கா, இல்லை. 10க்கு அப்புறம் ஒன்றுமே இல்லை, கேன்சல். ஸோ இதுக்கு ஆன்சர் 5 மட்டும்தான். ஸோ இந்த 5 எடுத்துகிட்டு போய் அங்கே எழுதலாம். ஸோ 5 எழுதியாச்சா. இ க்ளோஷர் ஆஃப் 5. இந்த இ க்ளோஷர் ஆஃப் 5 நம்ம ப்ரீவியஸ் ஸ்டெப்ஸ்லேயே கண்டுபிடிச்சிட்டோம். அப்படியே காப்பி பண்ண வேண்டியது தான். இது இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள், இதை அப்படியே காப்பி பண்ணி எழுத வேண்டியது தான். சி தான் வந்திருக்கு. ஸோ இ க்ளோஷர் ஆஃப் 5 ஆன்சர் வந்து 1 2 4 5 6 7. ஸோ இதோட ஆன்சர் வந்து நம்ம முன்னாடியே சின்னு மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ இங்கே சி. நம்ம இ வரைக்கும் வந்தாச்சு. இக்கு அப்புறமா நம்மளுக்கு ஸ்டேட்ஸ் வந்து வந்த ஸ்டேட்டை தான் வருது. பி தான் வருது, சி தான் வருது. புதுசாக எஃப்னு ஒன்று வரல. இக்கு அப்புறம் எஃப் தானே, புதுசாக ஒரு செட்டு வரல. அப்போ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம்.
ஏபிசிடிஇன்னு கண்டுபிடிச்சோம் இல்லையா, இந்த ஈக்கு வரும்போது திரும்ப அந்த பிசி தான் வருது. இந்த ஏபிசிடிஇலேருந்தே தான் வருதுன்னா நம்ம அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். புதுசாக எஃப் வரவே இல்லை, புது ஸ்டேட் வராதனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்த ஸ்டெப்பு ட்ரான்சிஷன் டேபிள் எழுத போகிறோம். டேபிள் ட்ரான்சிஷன் டேபிள் மொத்தம் எத்தனை ஸ்டேட்ஸு, ஏ பி சி டிஇ. கொஷினில் கொடுத்த வேரியபிள்ஸ் என்னது, ஏ வேரியபிள் பி வேரியபிள். ஓகேங்களா. இப்போ நம்ம ஸ்டார்டிங்லேருந்து வரணும். இந்த மூவ் ஆஃப் ஏக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், பிசி. அந்த பிசி எடுத்து இந்த டேபிளில் எழுதணும். ஸோ ஏக்கு என்ன வந்திருக்கு, பிசி. இப்போ அடுத்தது பிக்கு பார்க்கணும். மூவ் ஆஃப் பி காமா ஏக்கும் பி காமா பிக்கு என்ன வந்திருக்கு, பியும் டியும் வந்திருக்கு. அந்த பியும் டியும் எடுத்து இங்கே எழுதணும். பியும் டி எடுத்து எழுதாச்சு. இப்போ சிக்கு பார்க்கணும். சிக்கு பாருங்கள், சிக்கு என்ன இருக்குது, மூவ் ஆஃப் சி காமா ஏ சி காமா பிக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு, பிசி. ஸோ அந்த பிசி எடுத்து அந்த டேபிளில் காட்டணும். ஸோ சிக்கு என்ன வந்திருக்கு, பிசி. இப்போ டிக்கு பார்க்கணும். டிக்கு என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். டிக்கு என்ன இருக்குது, மூவ் ஆஃப் டி காமா ஏ டி காமா பிக்கு வந்து பி இருக்குது, இ இருக்குது. அந்த பியும் இயும் எடுத்து எழுதணும். பியும் இயும். இப்போ லாஸ்ட் இ ஸ்டேட்டுக்கு பார்க்கணும். இ ஸ்டேட்டுக்கு என்ன இருக்குது, மூவ் ஆஃப் இ காமா ஏ இ கம் பிக்கு என்ன இருக்குது, பிசி இருக்குது. அந்த பிசி எடுத்து இந்த டேபிளில் எழுதணும், பிசி. ஸோ இந்த மாதிரி ட்ரான்சிஷன் டேபிள் எழுதியாச்சு. இப்போ இந்த டேபிள் பயன்படுத்தி டயக்ராம் வரையணும். டயக்ராம் எப்படி வேணால் வரையலாம். ஃபஸ்ட்டு ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணும். ஸோ ஏக்கு ஒரு ஸ்டேட். ஓகேங்களா. இந்த ஏலேருந்து பிக்கு போகிறோம். ஏலேருந்து பிக்கு போகிறோம். அதில் ட்ரான்சிஷன் வேல்யூ இருக்குது, ஏ இருக்குது, ஸ்மால் ஏ. அடுத்தது ஓகேங்களா, புரியுதுங்களா. ஏலேருந்து பிக்கு போகிறோம், திரும்ப ஏலேருந்து சிக்கு போகணும். இப்போ சி இங்கே வரைஞ்சிக்கலாம், இங்கே வேணாலும் இல்லை, இந்த சிக்கு வரைஞ்சிக்கலாம். ஏலேருந்து சிக்கு போகிறோம், அதுக்கு என்ன வேரியபிள் இருக்குது, பி. புரியுதுங்களா. ஃபஸ்ட் ஸ்டெப் எப்படி வரைஞ்ச போகுதுன்னு புரியுதுங்களா. ஏலேருந்து பிக்கு போகிறேன், அதுக்கு வேல்யூ ஏ. ஏலேருந்து சிக்கு போகிறேன், அதுக்கு வேல்யூ பி. நெக்ஸ்ட் இப்போ பிலேருந்து பிகே போகிறேன். பிலேருந்து பிகே போகிறேன்னா இப்படி ஒரு லூப் போட்டுக்கணும். அதுக்கு வேல்யூ என்னது, ஏ. நெக்ஸ்ட் பிலேருந்து டிக்கு போகிறேன். ஸோ டி எங்கேயுமே இல்லைன்னா நீங்கள் இங்கே ஒரு இப்படி ஒரு சிம்பிள் போட்டுக்கலாம், டி. ஸோ பிலேருந்து டிக்கு போகிறோம், அதுக்கு என்ன வேல்யூ, பி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் சிலேருந்து பிக்கு போகிறேன், இதுதான் சி, இதுதான் பி. ஸோ சிலேருந்து பிக்கு போகிறேன், அதுக்கு என்ன வேல்யூ, ஏ. ஓகேங்களா. சிலேருந்து சிகே போகிறேன், சிலேருந்து சிகே போகிறேன்னா அதுக்கு ஒரு லூப்பு. சிலேருந்து சிக்கு என்ன வேல்யூ, பி. நெக்ஸ்ட் டிலேருந்து பிக்கு போகிறேன், டிலேருந்து பிக்கு போகிறேன், அதுக்கு என்ன வேல்யூ, ஏ. நெக்ஸ்ட் டிலேருந்து இக்கு போனோம். இ எங்கேயுமே இல்லை, சும்மா இங்கே ஒரு இ ஸ்டேட் போட்டு டிலேருந்து இக்கு போகிற மாதிரி காமிச்சிட்டா போதும். ஸோ டிலேருந்து இக்கு போகிறேன், அதுக்கு வேல்யூ பி. நெக்ஸ்ட் இலேருந்து பிக்கு போகிறேன், இலேருந்து பி, இதுதான் இலேருந்து பி, அதுக்கு என்ன வேல்யூ இருக்குது, ஏ. நெக்ஸ்ட் இலேருந்து சிக்கு போகிறேன், இலேருந்து சினா இதுதான் இலேருந்து சி, அதுக்கு என்ன வேல்யூ இருக்குது, பி. ஸோ இந்த மாதிரி தான் டயக்ராம். நீங்கள் இப்படி தான் வரும், இல்லை எப்படி வேணால் வரும் டயக்ராம். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு போட்டிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். இந்த டயக்ராம் தான் வந்து என்எஃப்ஏலேருந்து டிஎஃப்ஏ கொண்டு வந்த டயக்ராம். இப்போ இந்த டயக்ராமை வந்து நம்ம மினிமைஸ் பண்ண போகிறோம். அதான் ஸ்டெப் 3. நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 மினிமைஸ்டு டிஎஃப்ஏ கண்டுபிடிக்கணும். ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் நம்ம டயக்ராம் வரைஞ்சிட்டோம். இதில் மொத்தம் எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குது, ஏபி சிடிஇ. அந்த ஸ்டேட்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். ஏபிசிடிஇ எழுதியாச்சுங்களா. ஃபஸ்ட்டு ஜீரோ ஈக்குவலன்ஸ் கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும், ஜீரோ ஈக்குவலன்ஸ். அப்படின்னா என்னதுன்னா, இந்த லாஸ்ட்டாக இருக்கிற ஸ்டேட்டை ஒதுக்கிடணும். அப்படியே ஒதுக்கிடுங்க பார்க்கலாம். ஒதுக்கிட்டா பண்ணா வரும் நம்மளுக்கு ஏபிசிடி ஒரு குரூப் வரும், இ வந்து தனியாக வந்துடும். இதுதான் ஜீரோ ஈக்குவலன்ஸ். இது நார்மல், எல்லாத்துக்குமே காமன், இது எந்த ப்ராப்ளம் வந்தாலும். இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவலன்ஸ். ஃபஸ்ட் ஈக்குவலன்ஸ்னால் என்னதுன்னா, இந்த ஏபிசிடி இருக்கு இல்லையா, இந்த ஏபிசிடி இந்த டேபிளில் பார்க்கணும். ப்ரீவியஸ் டேபிளில் ஏபிசிடி, அதாவது இது வரைக்கும் தான் ஏபிசிடி.
ஏ பி சி டி இது வரைக்கும் தான் ஏபிசிடி பார்க்கணும். இதுக்குள்ள ஏபிசிடி தவிர்த்து வேறு ஏதாவது லெட்டர்ஸ் இருக்கா? இ இருக்குது. இ எதில் இருக்குது? டியில் இருக்குது. அப்போது இந்த டியை ரிமூவ் பண்ணிவிட்டு ஏபிசியை மட்டும் ஒரு குரூப் பண்ணிடணும். இந்த ஏபிசிடியில் டியை ரிமூவ் பண்ணியாச்சு. அப்போ என்ன வரும்? ஏபிசி மட்டும் ஒரு குரூப்பு, டி தனியாக பிரித்தாச்சு, இ ஏற்கனவே தனியாக பிரிஞ்சிருக்கு. இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவலன்ஸ். இப்போ செகண்ட் ஈக்குவலன்ஸ்னால் இப்போ ஏபிசியில் பார்க்கணும். இப்போ ஏபிசி இதான் ஏ, இதான் பி, இதான் சி. அப்போ இது ஃபுல்லாக இது வரைக்கும் பார்த்தா போதும். இந்த ஏபிசியில் இங்கே பார்க்கணும். இதில் ஏபிசி தவிர்த்து புதுசாக லெட்டர் இருக்கா? டின்னு ஒரு லெட்டர் இருக்குது. இது ஏபிசியில் இல்லை. அப்போ இந்த டி யாருக்கு சொந்தம்? இது பியில் தான் இருக்குது. அப்போ இந்த பியை ரிமூவ் பண்ணிடணும். அப்போ இந்த ஏபிசியில் பியை மட்டும் ரிமூவ் பண்ணி தனியாக அனுப்பிச்சிடணும். அப்போ பேலன்ஸாக இருக்கும் ஏசி மட்டும் இருக்கும். ஓகேங்களா? ஏசி மட்டும் இருக்கும். பி தனியாக அனுப்பிச்சாச்சு, டி தனியாக அனுப்பிச்சாச்சு, இ தனியாக அனுப்பிச்சாச்சு. இப்போ ஏசியில் பார்க்கணும். ஏசியில் பாருங்கள், ஏவும் சியும். இதுதான் ஏ, இதுதான் சி. ஏசியில் என்ன இருக்குது? இங்கேயும் பிசி இருக்குது, இங்கேயும் பிசி இருக்குது. இப்போ நான் சொல்லியிருக்கேன் ஏசினா ஏவும் சியும் மட்டும்தானே இருக்கணும். ஆனால் இங்கே பி இருக்கே, பியை கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ ஏவும் சியும் ரிமூவ் பண்ணலாம்? அவ்வளோ கிடையாது. பிசி ஸோ ரெண்டுத்துலேயுமே நம்ம டிக் பண்ணுற இடத்துல இப்போ ஏசியில் செக் பண்ணும் போது இங்கேயும் பிசி இங்கேயும் பிசி இருக்கிறதுனால சேம் ஆகிடுச்சுன்னா இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் நாங்கள் பிரிக்க தேவையில்லை. ஓகேங்களா? இதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். சேமாக வந்துடுச்சுன்னா, ஓகேங்களா, சேம் லெட்டர்ஸே வந்துடுச்சுன்னா பிசி வந்ததுனால நம்ம இது எதுவும் பிரிக்க தேவையில்லை. இதை டேரெக்டாக எடுத்து எழுதுனா போதும். இப்போ எப்படி எழுதணும் பாருங்கள். இதில் இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று எழுதுனா போதும். ஃபஸ்ட்டு நம்ம ஏ எழுதிப்போம், நெக்ஸ்ட்டு பி எடுத்து எழுதிப்போம், நெக்ஸ்ட்டு டி எடுத்து எழுதிப்போம், நெக்ஸ்ட்டு இ எடுத்து எழுதிப்போம். எழுதியாச்சுங்களா? என்னென்ன வேரியபிள்ஸ்? ஏ பி. இப்போது ஏக்கு என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். ப்ரீவியஸ் டேபிளில் ஏக்கு என்ன இருக்குது? பிசி. அந்த பிசி எடுத்து எழுதுங்க. நெக்ஸ்ட்டு பிக்கு என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். பிக்கு வந்து பிடி இருக்குது, அந்த பிடி எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட்டு டிக்கு என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். டிக்கு என்ன இருக்குது? பிஇ இருக்குது, ஸோ பிஇ எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட்டு இக்கு என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். இக்கு என்ன இருக்குது? பிசி இருக்குது, ஸோ பிசி எடுத்து எழுதியாச்சு. எழுதியாச்சுங்களா? இப்போ நம்மளோட டார்கெட்டே என்னென்னா இதுக்குள்ளே தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம என்னென்ன வேரியபிள்ஸ் எடுத்துக்கணும்? ஏ பி டிஇ. இதில் ஏபிடிஇ தான் இந்த 4 லெட்டர்ஸ் தான் இருக்கணும். வேறு எந்த லெட்டர்ஸும் இருக்கக்கூடாது. அப்போது இந்த சி இருக்கக்கூடாது, இந்த சியும் இருக்கக்கூடாது. பி இருக்கலாம், டி இருக்கலாம், இ இருக்கலாம், ஏ இருக்கலாம். ஆனால் என்ன இருக்கக்கூடாது? சி இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம இருக்கிறது 4 ஸ்டேட் தான், ஏபிடிஇ. அப்போ இந்த சியை நம்ம என்ன பண்ணணும்? சேஞ்ச் பண்ணணும். இந்த சி யார் கூட இருக்கிறா? ஏ கூட தானே இருக்குது. அப்போ இந்த சி இருக்கிற இடத்துல ஏவை மட்டும் மாற்றி விட்டுடலாம். அப்போ டேபிள் பாருங்கள், இந்த சி இருக்கிற இடத்துல ஏவை மட்டும் மாற்றியாச்சு. அவ்வளோதான். இப்போ இதுக்கு டயக்ராம் வரைய போகிறோம். இதில் மொத்தம் எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குது பாருங்கள்? ஏ பி டிஇ. ஃபஸ்ட்டு ஏக்கு ஒரு ஸ்டேட்டு. இந்த ஏ எங்கே போகுது? பி கிட்ட போகுது. அதுக்கு என்ன வேல்யூ? ஏ வேல்யூ. அடுத்தது ஏ திரும்ப எங்கே போகுது? ஏக்கு போகுது. அதுக்கு என்ன வேல்யூ? பி வேல்யூ. இப்போ அடுத்தது பிக்கு வரும். பி எங்கே போகுது? பி கிட்டே போகுது. அதுக்கு என்ன வேல்யூ? ஏ வேல்யூ. இப்போ பி எங்கே போகுது? டி கிட்ட போகுது. பி எங்கே போகுது? டி கிட்ட போகுது. அதுக்கு வேல்யூ வந்து பி. டி வந்து எங்கே போகுது? பிக்கு போகுது. அதுக்கு வேல்யூ ஏ வேல்யூ. நெக்ஸ்ட் டி வந்து எங்கே போகுது? இக்கு போகுது. ஸோ புதுசாக இங்கே ஒரு இ வச்சுப்போம். இப்படி டி எங்கே போகுது? இக்கு போகுது. அதுக்கு வேல்யூ வந்து பி. நெக்ஸ்ட் கரெக்டுங்களா? நெக்ஸ்ட் இ வந்து பிக்கு போகுது. இ வந்து பிக்கு போகுது. இ வந்து பிக்கு போகுது. அதுக்கு வேல்யூ ஏ. இ வந்து ஏக்கு போகுது. அதோட வேல்யூ பி. இ வந்து ஏக்கு போகுது. அதோட வேல்யூ பி. புரியுதுங்களா? ஸோ இந்தமாரி டயக்ராம் நீங்கள் எப்படி வேணால் வரையலாம். இதுதான் மினிமைஸ்டு டிஎஃப்ஏ. ஓகேங்களா? நீங்கள் ஏவை இங்கே வைக்கலாம், இப்படி வைக்கலாம், இப்படி வைக்கலாம், எப்படி வேணால் வைக்கலாம். கொஞ்சம் அழகாக நீங்கள் பண்ணிங்கன்னா போதும். ஸோ ஏலேருந்து பிக்கு போகுது. அதோட வேல்யூ இந்த மாதிரி
நான் சொல்கிறேன் எப்படி சொல்கிறேனோ அதுக்கேற்ற மாதிரி சொல்லி நீங்கள் எழுதிங்களே மிஸ்டேக்ஸ் வராது. ப்ராப்ளம் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ட் எ மினிமைஸ்டு DFA ஃபார் ரெகுலர் எக்ஸ்பிரஷன். ஸ்டெப் 1 டயக்ராம் வரையணும். ஸ்டெப் 2 டேபிள் க்ரியேட் பண்ணணும். ஸ்டெப் 3 மூவ் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். B, C, D, E. ஸோ இதோட ஸ்டாப் ஆகிடும் ரிப்பீட்டேஷன்ஸ் வரும்போது, புதுசாக எந்த ஒரு ஸ்டேட்டும் வரலன்னா. ட்ரான்சிஷன் டேபிள் அதுக்கு டயக்ராம் வரைஞ்சோம்னா இதோட NFAக்கான DFA கண்டுபிடிச்சோம். ஸ்டெப் 2 ஓவர். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 3 ஈக்குவலன்ஸ் வச்சு புது டேபிள் க்ரியேட் பண்ணி டயக்ராம் வரைஞ்சிட்டோம்னா மினிமைஸ்டு DFA கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.